விஜய் பங்கேற்ற விகடன் விழாவில் அர்பன் நக்சலுக்கு அழைத்ததற்காக வெளுத்து வாங்கியுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. அதனால் தமிழ்நாட்டில் யாராவது ஒரு கட்டுக்கதை கிளப்பதற்கு கிளம்பி இருந்தாங்களோ அவருக்கு அன்பான வேண்டுகோள், தமிழகத்திலும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வர ஆரம்பித்திருக்கின்றார்கள், வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்தியா முழுவதும் நடக்குதுங்க, தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கு இல்லை. அதனால அந்த பொய்களை ஓரளவுக்கு தான் அரசியல்வாதிகள் பேச முடியும். பிஜேபி இந்துத்துவ கட்சி அப்படியே ஒதுக்கி விட்டுரு, இந்த மாதிரி அரசியல் பண்ணுவோம். அண்ணன் திருமாவளவன் சொல்றாங்க, இந்தியா ஃபுல்லா தலித் சமுதாயம் பட்டியலின சகோதர சகோதரிகள் பாரதிய ஜனதா கட்சியாமா, தமிழ்நாட்டில் மட்டும் அண்ணன் திருமாவளவன் அவங்க இருக்கிறனால நம்ம கிட்ட வரலையாமா. அப்ப இந்தியா முழுவதும் வர்றாங்கன்னா திருமாவளவன் கர்நாடகாவே பிரச்சாரம் பண்றாரு. நான் கர்நாடகாவில் திருமாவளவன் பார்த்திருக்கேன், ரோட்ல பேசியிருக்கேன். திருமாவளவன் மகாராஷ்டிரா பிரச்சாரத்துக்கு போறாங்க. தமிழ்நாட்டிலே எத்தனை காலத்திற்கு ஏமாற்றி வைத்திருப்பீர்கள், அதுவும் உடையத்தான் போதும். பாரதிய ஜனதா கட்சியில பட்டியலின சகோதர சகோதரிகள் பெரும் அளவில் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறாங்க, மத்திய அமைச்சர்களா நீங்க இருக்கிறாங்க. அதனால அண்ணன் பேசலாம், இந்தியா முழுசும் வந்துட்டாங்கன்னு அண்ணன் திருமாவளவன் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. 2026 தமிழகத்திலும் சேர்ந்து முழுமையாக வந்து விட்டார்கள் சொல்லுவீங்க, அதற்காக மிச்சம் இருக்கக்கூடிய நன்றி உங்களுக்காக பத்திரமா வச்சுக்கிறேன். அது 2026 மாநில தேர்தல் முடிந்த பிறகு திருமாவளவனுக்கு அந்த நன்றி மிச்சத்தை நான் சொல்லிடுறேன். ஆனால் இன்று நடந்திருப்பது புத்தக வெளியீட்டு விழா இல்லைங்க. தமிழகத்தில் தயவு செஞ்சு இந்த நக்சல் விதமான அரசியலை கொண்டு வந்துடாது. இந்த பீமா கொரகன் வயலன்ஸ்ல மிக முக்கியமான பேச்சு, அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு திரும்ப உரிமை கிடைக்க வேண்டும் என்றால் மொத்தமாக கொளுத்தித்தான் அது கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கும் தயார் அப்படிங்கிறாங்க. அதுல மிக முக்கியமாக அவங்க நடத்தக்கூடிய பத்திரிகையில் எழுதுறாங்க, இஃப் தேர் இஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தேர் ஷுட் பி ரிபெல்லியன், and if there is no rebellion then it is better than the city burns to ashes before sunrise. இந்த பேச்செல்லாம் மேடையில் பேசப்பட்ட பேச்சுக்கள் அடுத்த நாள் நடந்தது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மனநலம் குன்றிய கல்லூரி மாணவியை 10க்கும் மேற்பட்டோர் தொடர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வரும் செய்தியை சுட்டிக்காட்டி பெண்களுக்கு எதிரான வழக்குகளை மெத்தன போக்குடன் திமுக அரசு கையாள்வதாக கூறி கண்டனம் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி. வரும் தேர்தலில் எப்படியாவது இந்த கூட்டணியை சிதறடிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். அதற்காக விடுதலை சிறுத்தைகளை ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள் என கூறியுள்ள விசிக தலைவர் திருமாவளவன், அதற்கு நாங்கள் ஒருபோதும் இடம் தரமாட்டோம். திமுக கூட்டணியிலும் இண்டி கூட்டணியிலும் அங்கம் வகிக்கிறோம். எனவே எங்களுக்கு இனி ஒரு அணி என்ற சிந்தனையோ தேவையோ இல்லை என தெரிவித்துள்ளார். வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணிகளுக்கு மத்திய அரசின் நிதியை பயன்படுத்த கேரள அரசு தவறுவிட்டதாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குற்றம் சாட்டியுள்ளார். காஷ்மீரை தனி நாடாக கருத வேண்டும் என கூறும் நிறுவனத்துடன் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சோனியாவுக்கு தொடர்புள்ளதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இந்த அமைப்புக்கு ஜார்ஜ் சோரஸ் நிதியுதவி அளித்து வருகிறார் எனவும் குற்றம் சாட்டியுள்ளது. சபரிமலையில் நடிகர் திலீப் உள்ளிட்டோருக்கு விஐபி தரிசனத்திற்கு அனுமதித்த விவகாரத்தில் அதிகாரிகளுக்கு திருவாங்கூர் தேவசம் போர்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்தியா உள்ளிட்ட நாடுகள் முன்மொழிந்த தீர்மானத்தை ஏற்று டிசம்பர் 21ஆம் தேதியை சர்வதேச தியான தினமாக அனுசரிக்க ஐநா பொதுசபை ஒருமனதாக ஒப்புதல் அளித்துள்ளது. சிரியாவில் அரசு படைகளுக்கு எதிராக போரிட்டு வந்த இஸ்லாமிய கிளர்ச்சி படையினர் டமாஸ்கஸ் நகரை கைப்பற்றி விட்டோம் என்றும் அதிபர் ஆசாத் நாட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டார் என்றும் அறிவித்துள்ளனர். சிரியா அதிபர் ஆசாத் நாட்டை விட்டு தப்பி ஓடிய நிலையில் யுக்ரைன் மீதான போரை ரஷ்ய அதிபர் புட்டின் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள ட்ரம்ப் கூறியுள்ளார். பீகாரில் உள்ள சமஸ்திபூர் ரயில் நிலையத்தில் பிளாட்ஃபார்ம் எண் 4க்கு அருகே 2 குரங்குகள் வாழைப்பழத்துக்கு சண்டையிட்டுக் கொண்டிருந்தன. அப்போது குரங்குகளில் ஒன்று கையில் கிடைத்த ரப்பர் போன்ற பொருளை மற்றொரு குரங்கு மீது வீசியது. அது மேல்நிலையின் கம்பியில் பட்டு கம்பி அறுந்து போனது. கம்பி ரயிலின் போகி மீது விழுந்ததால் ரயில்கள் நிறுத்தப்பட்டன. ரயில் நிலைய ஊழியர்கள் மின் கம்பிகளை அகற்றி இணைப்பை சரி செய்தனர். இந்த பிரச்சனையால் ரயில் நிலையத்தின் 4வது பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருந்த பீகார் சம்பர்க் கிராந்தி ரயில் 15 நிமிடம் தாமதமாக சென்றது. மற்ற ரயில்களும் தாமதமாக புறப்பட்டு சென்றன. குரங்குகள் சண்டையால் ரயில் நிலைய சேவைகள் 1 மணி நேரம் பாதிக்கப்பட்டன. அந்த குரங்குகள் செய்த சேட்டையால் பயணிகள் சிலருக்கு காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் அவற்றை பிடித்தனர்.